அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். வல்லதீன ஸபரு இப்திகாஅ வஜ்ஹி ரப்பிஹிம் வஅகாமுஸ் ஸலாத வஅன்ஃபகு மிம்மா ரஸக்னாஹும் சிர்ரன் வஅலானியா வயதரஊன பில் ஹஸனத்தி ஸய்யிஆ உலாயிக லஹும் உக்பத்தார். அமன்னா பில்லாஹ் ஸதகல்லாஹு மௌலானல் அலியுல் அலீம். தங்களுடைய ரப்பினுடைய திருமுகத்தை நாடி அவர்கள் பொறுமையை மேற்கொள்வார்கள், தொழுகையை நிலைநாட்டுவார்கள். நாம் வழங்கிய செல்வத்திலிருந்து இரகசியமாகவும் பரகசியமாகவும் அவர்கள் தர்மம் செய்வார்கள். நன்மை மூலமாக தீமையை தடுத்து கொள்வார்கள். அவர்களுக்கு மறுமையிலே சிறந்த முடிவு இருக்கிறது என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சூரா ராத் 13ஆம் அத்தியாயத்தில் 22ஆம் வசனமாக பதிவு செய்திருக்கிறான். நல்லவர்கள் யார், அறிவுடையோர் யார், அவர்களுக்கான பண்புகள் என்ன என்பதை அல்லாஹ் விவரித்து கொண்டிருக்கிறான். ஏற்கனவே 5 வகையான பண்புகளை அல்லாஹ் எடுத்து சொன்னான். அல்லதீன யூஃபூன பி அஹ்தில்லா என்ற வசனத்தில் இருந்து இன்றைய தினம் 6வது பண்பை கூறுகிறான். அறிவுடையோர் நல்லோர் எப்படி இருப்பார்கள் என்றால், தங்களுடைய ரப்பின் திருமுகத்தை நாடி பொறுமையை மேற்கொள்ளக்கூடியவர்களாக இருப்பார்கள். சபர் என்பது இன்றைய உலகில் மிக மிக அவசியம் தேவைப்படுகிறது. துன்பங்கள் துயரங்கள் போது நாம் பொறுமையை மேற்கொள்வது, அதே போன்று வணக்க வழிபாடுகள், அதில் என்ன சிரமங்கள் இருந்தாலும் கூட அந்த வணக்க வழிபாடுகளில் முழுமையாக ஈடுபடுவது, அதே போன்றுதான் அது அல்லாமல் ஏதாவது சோதனைகள் வேதனைகள் ஏற்படுகிற போது, ஏதாவது பாவங்கள் செய்ய வேண்டிய நிர்பந்தங்கள் ஏற்படும் போதும் கூட பாவங்கள் செய்யாமல் நாம் பொறுமையை மேற்கொள்வது. பொறுமையில் இத்தனை வகைகள் இருக்கின்றன. அதற்கு ஒரு தனி சிறப்பும் மதிப்பும் இருக்கிறது. வல்லதீன சபரு என்கிற வார்த்தை மூலமாக அல்லாஹ் அதைத்தான் நமக்கு எடுத்துரைத்து கொண்டிருக்கிறான். பொறுமையை மேற்கொள்வது என்றால் காலம் கடந்து பொறுமையை மேற்கொள்வது என்பதல்ல. சோதனை ஏற்பட்ட மாத்திரத்திலேயே பொறுமையை மேற்கொள்ள வேண்டும். அஸ்ஸபுரு இந்த சதமத்தில் ஊலா என்றார்கள் பெருமானார் ரசூலுல்லாஹி கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பொறுமை என்பது சோதனை ஏற்பட்ட தொடக்கத்திலேயே இருக்க வேண்டும் என்று சொன்னார்கள். நாம் வாழ்க்கையிலே பார்க்கிறோம், எத்தனையோ பேருக்கு எத்தனையோ துன்பங்கள் ஏற்படுகின்றன. அந்த நேரத்திலே அவர்கள் வேதனையிலே ஆழ்ந்து விடுவார்கள், நிலை குலைந்து போவார்கள். எப்படி நாம் அவர்களுக்கு ஆறுதல் சொல்வது, சமாதானம் சொல்வது என்று திணறிக் கொண்டிருப்போம். ஆனால் நாம் நிதர்சனமாக பார்க்கிறோம், சில நாட்கள் கடந்து விட்டாலே அவர்களுக்கு அந்த பொறுமை வந்து விடுகிறது. அந்த துன்பங்களை மறந்து போவதை நாம் பார்க்கிறோமா இல்லையா? சமீபத்திலே ஒரு வீட்டிலே ஒரு பெண்மணி இறக்கிறார். நாம் அவரை பார்ப்பதற்காக போகிறோம். பார்ப்பவரிடத்திலெல்லாம் அழுகிறார், தேம்பி தேம்பி அழுகிறார். என்னை விட்டு என்னுடைய மனைவி போய்விட்டாரே, இனி நான் என்ன செய்வேன் என்று அவருடைய அந்த இதய துடிப்பை பார்த்து, மன குமுறலை பார்த்து எல்லோருமே சங்கடப்பட்டு போனார்கள். எப்படி ஆறுதல் சொல்வது என்று. இன்றைக்கு அவர் நார்மலாக இருக்கிறார், சிரித்த முகத்தோடு தான் இருக்கிறார். இது மனிதனுடைய இயல்பு. சோதனைகள், எதிர்பாராத சோதனைகள் ஏற்படும் போது நிலை குலைந்து போவது, கொஞ்ச காலம் கடந்து விட்டாலே அதிலிருந்து நாம் விடுபட்டு விடுவோம். ஆனால் கொஞ்ச காலம் கடந்ததற்கு பின்னால் பொறுமையை மேற்கொள்வதை விட பெருமானார் ரசூலுல்லாஹி கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பகிர்ந்தார்கள், சோதனை ஏற்பட்ட தொடக்கத்திலேயே நாம் பொறுமையை மேற்கொண்டோம் என்றால் நமக்கு சிறந்த பரிசு இருக்கிறது. அல்லாஹுடைய புறத்திலிருந்து இந்த வேதனைகள் சோதனைகள் ஏற்பட்டிருக்கின்றன. இவற்றை அகற்ற, இவற்றை லேசாக்க, இவற்றுக்கு பின்னாலே ஒரு சிறந்த தீர்வுகளை தர அல்லாஹ் போதுமானவன் என்கின்ற நம்பிக்கையோடு இதான் சபராக இருக்கிறது. நல்லவர்களுடைய ஒரு முக்கியமான அடையாளம் சபர். அதை அல்லாஹ் 6வது பண்பாக குறிப்பிடுகிறான். 7வது பண்பாகத்தான் வஅகாமு ஸலா, தொழுகையை நிலைநாட்டுவார். எந்த ஒரு காலகட்டத்திலையும் தொழுகை விடமாட்டார்கள். சில காலம் தொழுவது, பின்பு தொழுகையை விட்டு விடுவது,
பள்ளிவாசலுக்கு வராமல் இருந்து விடுவது என்ற நிலை இருக்காது. அகாமு என்றாலே இறுதி மூச்சு வரை இடைவிடாமல் தொழுவார்கள், தொழுகை நிலைநாட்டியவாறே இருப்பார்கள் என்பது பொருளாகும். இந்த வசனத்தில் குறிப்பாக ஃபர்து தொழுகையை அல்லாஹ் கூறுவதாக அறிஞர்கள் கூறுகிறார். நஃபில் வணக்கங்கள் இறைவனுடைய நெருக்கத்திற்கு துணையாக இருக்கும். ஃபர்லை ஒருபோதும் விடமாட்டார்கள். வாக்காமு சலா என்றால் ஃபர்லை நிறைவேற்றுகிற விஷயத்தில் மிக்க கவனத்தோடு இருப்பார்கள். அதே போன்றுதான் நாம் வழங்கிய செல்வத்திலிருந்து 7வது பண்பு, இரகசியமாக பரகசியமாக அவர் தர்மம் செய்வார்கள். பரகசியமாக என்றால் ஜக்காத் நாம் தருகிறோமே, ஃபித்ரா தருகின்றோமே, அதை நாம் பரகசியமாக தரலாம். 4 பேருக்கு தெரிகின்ற அளவுக்கு, 4 பேர் கண்ணூரும் அளவுக்கு நாம் தரலாம். காரணம், அதை பார்த்து அவர்களுக்கும் நாம் ஜக்காத் தர வேண்டும் என்கின்ற உணர்வு உண்டாகும். இவர்கள் தங்களுடைய செல்வத்தை கணக்கு பார்த்து ஜக்காத் கொடுக்கிறார்கள், நாமும் கணக்கு பார்க்க வேண்டும் அல்லவா, அந்த கடமையை நிறைவேற்ற வேண்டும் அல்லவா, நாம் ஃபித்ரா கொடுக்க வேண்டும் அல்லவா. எனவே ஃபித்ராவை நாம் பகிரங்கமாக கொடுக்கலாம், 4 பேர் தெரிய அறிய கொடுக்கலாம், ஜக்காத்தையும் கொடுக்கலாம். அதன் மூலமாக மற்றவர்களுக்கு அந்த சிந்தனை வர வேண்டும் என்பதற்கு. ஆனால் தர்மத்தை பொறுத்தவரை இயன்ற அளவுக்கு நாம் இரகசியமாக செய்ய வேண்டும். அதைத்தான் அல்லாஹ் சிறன் இரகசியமாகவும் அவர்கள் தர்மம் செய்வார்கள். நாம் அறியாத ஒரு விஷயம் அல்ல. வழக்கரம் ஈவுகின்ற அந்த செல்வத்தை இடக்கரம் அறியாதவாறு தர்மம் செய்தால் அல்லாஹ் அவர்களுக்கு மறுமை நாளில் அரசு நிலை தருகிறான். வழக்கரம் ஈவுவதை வழங்குவதை இடக்கரமே தெரியாத அளவுக்கு என்றால் என்ன அர்த்தம்? அவ்வளவு ரகசியமான முறையில் அவர்கள் தர்மம் செய்கிறார் என்பது பொருளாம். அதற்கு ஒரு தனி சிறப்பு இருக்கிறது என்ற காரணத்தினால்தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நாம் வழங்கிய செல்வத்திலிருந்து அவர்கள் இரகசியமாகவும் பரகசியமாகவும் தர்மம் செய்கிறார்கள். ஜக்காத் ஃபித்ரா போன்றதை பரகசியமாகவும், தர்மங்கள் போன்றது ரகசியமாகும். அடுத்து அல்லாஹ் முத்தாய்ப்பாக சொல்கிறான், எதரஊன பில் ஹசனா அஸ்ஸய்யா, நன்மையின் மூலமாக தீமையை தடுப்பவர்களாக இருப்பார்கள். பிறர் நமக்கு சில தீமைகள் செய்ய வாய்ப்பு இருக்கிறது, இடையூறு செய்ய வாய்ப்பு இருக்கிறது. நம்மிடத்தில் பகைமை உணர்வோடு, தேவையில்லாமல் பகைமை உணர்வோடு நடந்து கொள்ள வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் அவர்களிடத்திலேயும் நாம் இன்முகத்தோடு செயல்பட வேண்டும். இவர்கள் நம்மை வெறுக்கிறார்கள், தேவையில்லாமல் நம்மை விட்டு விலகி போகிறார்கள் என்ற காரணத்தினாலே நாம் விலகி சென்று விடாமல், நாம் அவர்களை பார்த்தாலும் சலாம் சொல்வது, அவர்களிடத்தில் இதோபதேசமாக நாம் பேசிக்கொள்வது, இது ஒரு நற்பண்பாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இங்கே சித்தரிக்கிறான். நம்மை அவர்கள் வெறுத்து ஒதுக்கினாலும் கூட நாம் தெரிந்த ஒரு விஷயம் தான். இமாம் ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கூறுகிறார்கள், வாஃபு அம்மன் லலமக்க, யார் உங்களுக்கு அநீதம் இழைத்தார்களோ அவர்கள் நீங்கள் மன்னித்து விடுங்கள். வாசினி இல்லாமன் அசா இலைக்கு, ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் கூறுகிறார்கள், உங்களுக்கு யார் தீமை செய்தார்களோ நீங்கள் அவர்களுக்கு நன்மை செய்யுங்கள் என்ற அந்த ஹதீஸை அவர்கள் உதாரணம் காட்டுகிறார்கள். இந்த வசனத்திற்கு விளக்கமாக உதாரணம், நமக்கு அநீதம் இழைப்பார்கள், நாம் அவர்களை மன்னித்து விட வேண்டும். நமக்கு தீமை செய்வார்கள், நாம் அவர்களுக்கு உபகாரம் செய்ய வேண்டும். அந்த ஹதீஸ் நீண்ட ஹதீஸாக இருக்கிறது. அதான் எதரஊன பில் ஹசனத்தி அஸ்ஸய்யா, ஹசனா மூலமாக சய்யாவை தடுத்துக் கொள்வார். எதரஊன் என்றால் தடுத்துக் கொள்வார்கள் என்பது பொருளாகும். ஹசனா என்றால் நன்மையான காரியங்கள். ஹசனா ஹசனா என்று பிள்ளைகளுக்கு பெயரெல்லாம் வைப்பார்கள். சய்யா என்றால் தீமையான காரியங்கள். எனவே தான் இமாம் அபூதர் கிஃபாரி ரலியல்லாஹு அன்ஹு போன்ற அந்த சத்திய சஹாபியரெல்லாம் இந்த ஆயத்திற்கு அரிய விளக்கத்தை, அழகிய விளக்கத்தை தருகிறார்கள். பிறர் என்னதான் நமக்கு துன்பம் தந்தாலும் கூட நாம் என்ன செய்ய வேண்டும்? அவர்களே சிந்திக்கின்ற அளவுக்கு, யோசிக்கின்ற அளவுக்கு, இவர் மீது நாம் இவ்வளவு பகைமை பாராட்டுகிறோம், ஆனால் இவர் இயற்கையாக இருக்கிறாரு, நார்மலாக இருக்கிறாரு, இயல்பாக இருக்கிறாரு, அது பற்றி பொருட்படுத்தாமல் இருக்கிறாரு என்று எண்ணி பார்க்கிறார். இவருக்கா நாம் துன்பம் தர வேண்டும், இவருக்கா நாம் சங்கடம் தர வேண்டும் என்று சிந்தித்து பார்க்கிற அளவுக்கு நன்மையை செய்கிறது. அபூதர் கிஃபாரி ரலியல்லாஹு போன்றவரெல்லாம் இதற்கு இவ்வளவு அழகான ஒரு விளக்கத்தை தருகிறார்கள். அத்தோடு இன்னொரு விளக்கம் இந்த வசனத்திற்கு தருகிறார்கள். நம்முடைய வாழ்க்கையிலே ஏதாவது ஒரு பாவம் செய்து விட்டோம் என்றால் அந்த பாவம் அழிக்கப்பட வேண்டுமென்றால் நன்மை செய்திட வேண்டும். இது நாம் பலமுறை கேள்விப்பட்ட ஒரு விஷயம்தான். இன்னல் ஹசனாத்தி யுதுஹிபுன ஸய்யிஆத்தி,
நன்மைகள் இருக்கின்றனவே தீமைகளை அழிக்க வல்லதாக இருக்கிறது என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கூறுகிறான். நமக்கே தெரியும், நாம் ஒரு தப்பு செய்து விட்டோம் என்று நமக்கே தெரியும். உடனே நாம் பச்சாதாபப்பட்டு நாம் சங்கடப்பட்டு ஏதாவது ஒரு நன்மையான காரியத்தை செய்து விட்டோம் என்றால் அந்த தீமை அழிக்கப்பட்டு விடும். பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ் இருக்கிற முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அந்த ஹதீஸை அறிவிக்கிறார்கள். அத்பி ஸய்யிஅத அல் ஹஸனா, ஒரு சய்யாவை நீ செய்து விட்டால் அதற்கு பின்பு நீ ஒரு ஹசனாவை செய்து விடு. அந்த ஹசனா இருக்கிறது செய்யாவை அழித்து விடும். தம்ஹுஹா, அரபியில் அந்த வாசகம் தம்ஹுஹா என்று வருகிறது. இந்த வசனத்திற்கு இப்படிப்பட்டு வரணும். ஆக ரெண்டு விளக்கம். ஒரு விளக்கம், பிறர் நமக்கு துன்பங்கள் தந்தாலும் கூட, இடையூறுகள் தந்தாலும் கூட நாம் அவர்களை வெறுத்து விடாமல் நாம் அவர்களுக்கு நன்மை செய்வது ஒரு விளக்கம். மற்றொரு விளக்கம், நாம் நம்முடைய வாழ்க்கையில் ஏதாவது தவறுகள் செய்து விட்டோம் என்றால் அந்த தவறுகள் அல்லாஹுடைய புறத்தில் மன்னிக்கப்பட வேண்டுமென்றால், அந்த தவறுகள் சுத்தமாக இல்லாமல் ஆக்கப்பட வேண்டும், அழிக்கப்பட வேண்டுமென்றால் ஏதாவது நன்மைகள் செய்துவிட வேண்டும். இதான் எதிரூன பில் ஹசனத்தை அசை. எவ்வளோ அழகான விஷயம் பாருங்கள். மொத்தத்திலே பார்க்கிற போது ஏற்கனவே 5 பண்புகளை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொன்னான். இப்போது இதிலே ஒரு 3 பண்புகள், பொறுமையை மேற்கொள்வது, வேலை தொழுகை சரியாக நிலைநாட்டி வருவது, அதே போன்று வழங்கிய செல்வத்திலே தான தர்மம் செய்வது 3. 4வது பண்பு. மொத்தம் 9 பண்புகள் சொல்லப்பட்டிருக்கிறது. நன்மை மூலமாக தீமையை தடுப்பது. உலாய்க்கனவும் உக்குபத்தார், அவர்களுக்கு சிறந்த முடிவு இருக்கிறது என்று அல்லாஹ் சொல்கிறான். இந்த உலகத்திலேயும் அல்லாஹ் நம்முடைய தரஜாக்களை உயர்த்துவான், நம்முடைய மதிப்பை அல்லாஹ் உயர்த்துவான், நம்மை மனநிறைவோடு வாழச் செய்வான். மறுமையிலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுடைய புறத்திலிருந்து நமக்கு தேவையான சன்மானங்கள் இருக்கின்றன, சிறந்த முடிவு இருக்கின்றன என்கின்ற வசனத்தை ஆராய்வோமாக, செயல்படுவோமாக. வல்ல ரஹ்மான் அருள் புரிவானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.